நான் யார் தெரியுமா? 55. அப்பாவின் மரணம். நிலா அப்பாவின் பெட்ரூமையும் பாத்ரூமையும் ஒரு நாளைக்கு 2 வேளை சுத்தம் செய்வாள். அப்பா இட்லி ஹார்லிக்ஸ் சாப்பிடுவார்கள். அப்பாவுக்கு கேஃபை போகும் எண்ணம் அவ்வப்போது வரும். புஷ்பாவை வரச் சொல்லுவார். அப்புறம் மறந்து விடுவார். திடீரென முக்குள் அழைத்துப் போகச் சொல்லுவார். பீடிக்கடை பார்க்கப் போவதாக சொல்லுவார். அப்புறம் அமைதி ஆவார். சாக்லேட் கேட்டு வாங்கி சாப்பிடுவார். நான் வழக்கம்போல் குளிப்பாட்டி ஆடை மாற்றுவேன். எண்ணெய் தேய்த்து விடுவேன். ரேடியோவில் பழைய எம்ஜிஆர், சிவாஜி படப்பாடல்களை கேட்க வைப்பேன். எங்களுக்கு ஒரு விருப்பம். அப்பா இருக்கும்போதே அணுவுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டுமென்று பெண் பார்க்க ஆரம்பித்தோம். பெங்களூரில் இருந்து வந்தார்கள். பெண் சுத்த சைவம் என்றதால் வேறு பார்த்தோம். ராஜபாளையத்து பெண் ஜாதகம் பார்க்கும் முன்னே பெற்றோர்கள் பின்வாங்கினார்கள். சங்கரன்கோயில் பெண் வீட்டார் சுத்தத்தாரின் சோக செய்தியால் பேச்சை நிறுத்திவிட்டோம். அனு தற்காலிகமாக பெண் பார்ப்பதை நிறுத்தி வைத்தான். மீனா கேஃபையில் தனியாக இருந்தாள். அவளுக்கு துணையாக புஷ்பாவை கூட்டி வர புஷ்பாவின் புதிய வீட்டுக்கு சென்றேன். ட்ரெஸ் வைக்க கூட அலமாரி இல்லை. அவளை போரூர் வசந்த் அண்ட் கோ கூட்டிச் சென்றேன். டிவி, பிரிட்ஜ், பீரோ, வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்சி ஆகிய பொருட்களை இஎம்ஐயில் வாங்கி கொடுத்தேன். அவள் அப்போது கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்ததால் மாதம் மாதம் பணத்தை கட்டி வந்தாள். அவளுடன் லோகேஷும் தங்கினாள். புஷ்பாவை மறுபடியும் கேஃபையில் வரவழைத்தேன். மீனாவுக்கு ஆதரவாக இருந்தாள். ஜூலை 2017 ஜேபிஆர் காலேஜில் அபியை சேர்த்தோம். ஓரியன்டேஷன் டே சென்று வந்தோம். காலேஜ் பஸ்ஸில் சென்று வந்தாள். அணுவுக்கும் அதே வழியில் தரமணியில் வேலை. அபிக்கு தாமதமானால் பைக்கில் கொண்டு விட்டு ஆபீஸ் செல்வான். 2017 ஆகஸ்ட் மாதம் மீனா மலேசியா சென்றாள். ஒரு மாதம் இருந்துவிட்டு சென்னை திரும்பினாள். அந்த சமயம் ஒரு நாள் எனக்கு வயிற்று வலி வர நிலாவும் அணுவும் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் கூட்டிச் சென்றார்கள். டெஸ்டில் வயிற்றில் பித்தப்பையில் கல் இருப்பதாக சொன்னார்கள். அட்மிஷன் போட்டோம். ஆபரேஷன் செய்தார்கள். பகலில் மீனாவும் புஷ்பாவும் பார்த்தார்கள். இரவில் நிலா பார்த்து கொண்டாள். ஒரு வாரத்தில் டிஸ்சார்ஜ் செய்தார்கள். அப்பாவை ஒரு வாரம் கவனிக்க முடியவில்லை. ராமசாமியிடம் கேட்டேன். அவனுக்கு சுகமில்லை என்றான். கண்ணாவிடம் கேட்டேன். லீவ் இல்லை என்றான். ஒரு வாரம் கழித்து நான் அப்பாவை கவனித்தேன். 2018 மார்ச் மாதம் 11ஆம் நாள் அப்பாவின் 96வது பிறந்தநாள். அப்பாவை குளிப்பாட்டி புதிய ட்ரெஸ் போட்டு சாமி கும்பிட வைத்தேன். பாதி இட்டு சாப்பிட்டு விட்டு படுத்திருந்தார். பிறந்தநாள் வாழ்த்துக்களை எல்லோரும் சொன்னோம். பிரியா, சத்யா, கோபி, கண்ணா ஆகியோர் ஒவ்வொருவராக போனில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னார்கள். கோபியிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே மதியம் 2 மணி அளவில் அசைவற்று இருந்தார்கள். அப்பா அப்பா என்று அழைத்தேன். பதில் இல்லை. நிலா, அணு வந்தார்கள். அக்கம் பக்கம் வந்தார்கள். அப்பா நம்மை விட்டு போய்விட்டார்கள் என்றார்கள். முதலில் மீனாவுக்கு போன் செய்தேன். அதன் பின் ராமசாமி, பாரு, சரோ, கண்ணா மற்றும் உறவினர்கள் நண்பர்களுக்கு தெரிவித்தேன். பக்கத்து வீட்டு ராமு என்பவர் சடங்குகளுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார். மதியம் மீனா, புஷ்பா, லோகேஷ் மூவரும் வந்தார்கள். இரவுக்குள் கோபி குடும்பம், சரவ் குடும்பம் வந்தார்கள். கார் பார்க்கில் ஐஸ் பெட்டியில் வைத்தோம். அனு மாலை வாங்கி வந்தான். ஒவ்வொருவராக வந்தார்கள். உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் வந்த பின் மறுநாள் மாலை காட்டுப்பாக்கம் மின்மயானத்தில் தகனம் செய்தோம். நாங்கள் மூவரும் மொட்டையடித்தோம். 3வது நாள் விசேஷம் வைத்தோம். புரோகிதர் நாகராஜ் வந்து ஓமம் வளர்த்து சடங்குகள் செய்தார். எல்லோரும் புது ஆடை அணிந்து அஞ்சலி செலுத்தினோம். ஒரு நாள் அணுவுடன் வேலை பார்க்கும் பெண் வீட்டுக்கு வந்திருந்தாள். அணுவை விரும்புவதாக கூறினாள். அவளின் பெற்றோரை நேரில் வரச் சொன்னோம். நீண்ட இடைவெளிக்கு பின் வந்தார்கள். ஜாதகம் வாங்கி சென்றார்கள். பொருத்தமில்லை என்று சொன்னதால் ஜோசியரை பார்த்தோம். பரிகாரம் செய்யச் சொன்னார். காளஹஸ்தி போய் வரச் சொன்னார். அப்படியே செய்தோம். காளஹஸ்தி சென்று வழிபட்டு வந்தோம். 2018 ஏப்ரல் மாதம் மீனா மலேசியா சென்றாள். 3 மாதம் இருந்துவிட்டு ஜூலை மாதம் சிங்கப்பூர் சென்றாள். 2018 செப்டம்பர் மாதம் சென்னை வந்தாள். புஷ்பாவிடம் சென்று மீனாவுடன் தங்க சொன்னேன். புஷ்பாவும் மீனாவுடன் தங்கி கவனித்தாள். லோகேஷும் வந்தாள். ஒரு சமயம் மூச்சு விடவும் கஷ்டப்பட்டாள்.
ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் சென்று காட்டினோம். தொண்டையில் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்றார்கள். கொஞ்ச நாள் வயிற்றில் சிறு துவாரம் போட்டு அது வழியாக உணவை கொடுக்க வேண்டும் என்றார்கள். வேறு வழியின்றி கடவுளை வேண்டி ஆபரேஷன் செய்ய சம்மதித்தோம். நல்லபடியாக ஆபரேஷன் முடிந்தது. டாக்டர் சொன்னது போல வயிற்றில் ஒரு துவாரம் போட்டு பைப் வழியாக திரவப் பொருளை கொடுத்து வந்தோம். அந்த சூழலிலும் ராஜா கல்யாணத்துக்கு கொடைக்கானல் சென்று வந்தாள். கோபி, விஜி, புஷ்பா மூவரும் மீனா கூட சென்று வந்தார்கள். ஒரு வழியாக குணமான பின் டாக்டர் அந்த பைப்பை அகற்றினார். எப்போதும் போல் வாய் வழியே திரவப் பொருளை சாப்பிட ஆரம்பித்தாள். இட்லியை சாம்பாரில் கரைத்து சாப்பிடுவாள். மீண்டும் எப்போதும் போல் உணவு சாப்பிட ஆசைப்பட்டாள். அதற்காகவே வேண்டி சமயபுரம் சென்றோம். முடி காணிக்கை கொடுத்தாள். 2019 ஜூலையில் சிங்கப்பூர் சென்றாள். ரவியுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக உடனே சென்னை திரும்பிவிட்டாள். வந்த சில வாரங்களில் டெங்கு சுரம் வந்தது.